வேதத்தை வாசி. First I'm going to read to you a few verses about how the word Babylon is given prominence in these chapters. இந்த அதிகாரங்களிலே பாபிலோன் என்கிற வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். Then I'm going to talk about the origin of Babylon. அதன் பிறகு பாபிலோனின் துவக்கத்தை குறித்து சொல்ல போகிறேன். Then we'll talk about the mystery religion of Babylon. பாபிலோனிலே காணப்படுகிற அந்த ரகசிய மார்க்கத்தை குறித்து சொல்ல போகிறேன். We'll talk about Israel and Babylonian worship. அதன் பிறகு இஸ்ரவேலும் பாபிலோனிய தொழுகையும் என்பதை குறித்து பார்ப்போம். We'll talk about how it was the root cause for Baal worship during the king Ahab's period. ஆகாபின் நாட்களிலே இந்த விக்கிரகார பாகாலின் ஆராதனைக்கு எவ்வாறு இது அடிக்கோலியது என்பதை பார்க்க போகிறோம். We'll talk about Babylonianism, the mystery religion of Babylonianism spreading throughout the earth and continuing throughout the church history period. இந்த ரகசிய பாபிலோனிய மார்க்கமாகப்பட்டதே பரவி சபை சரித்திர காலம் முழுவதுமாக எவ்வாறு பரவிக்கொண்டே வருகிறது என்பதை குறித்தும் பார்ப்போம். We'll talk about how in the present day Babylonianism is present now. எப்படி தற்காலத்திலே இந்த பாபிலோனிய இசமாகப்பட்டது பரவி வருகிறது என்பதையும் நாம் பார்ப்போம். Then we'll talk about why the Bible talks about two different Babylon. அதன் பிறகு வேத புத்தகம் ஏன் இரண்டு வித்தியாசமான பாபிலோன்களை குறித்து சொல்கிறது என்பதையும் பார்ப்போம். Are they talking about two different locations, geographical locations? பூகோள ரீதியிலே இரண்டு வித்தியாசமான இடங்களிலே அவைகள் அமைந்திருக்கின்றன. Or are they talking about two different systems of operation? அல்லது அவைகள் இரண்டு விதமான இயக்கங்களா என்பதை குறித்து நாம் பார்ப்போம். And we'll talk about, will Babylon be rebuilt? The city of Babylon, will it be rebuilt? பாபிலோன் மகாநகரம் திரும்ப கட்டப்படுமா என்பதை குறித்தும் பார்ப்போம். And we'll talk about the time of destruction of Babylon. பாபிலோனின் அழிவின் காலம் இன்னது என்பதை குறித்தும் நாம் பார்ப்போம். I don't know if I can finish all of that tonight. இன்றைக்கு இரவு எல்லாவற்றையும் முடித்து விட முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. But I'm ready to do it. ஆனால் செய்ய ஆயத்தம். But I'm going to try. முயற்சி எடுப்பேன். If not, we'll continue next week. இல்லை என்றால் அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். Let's read a few verses first. முதலாவது ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். First get the feel of what it's talking about. முதலாவது அது எதை குறித்து சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். Babylon has a very important place in biblical history. வேதாகம சரித்திரத்திலே பாபிலோனுக்கு மிக முக்கியமான ஓர் இடம் உண்டு. And let's read chapter 17 verse 1 first. 17ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை முதலாவது நான் வாசிப்போம். There came one of the seven angels which had the seven vials and talked with me, saying unto me, Come hither, I will show unto thee the judgment of the great war that sitteth upon many waters. ஏழு கலசங்களுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிக்கொண்டிருந்தார்களே. One of the angels who had the seven bowls of wrath speaks to the apostle John. ஏழு கலசங்களை கொண்டிருந்த தூதர்களிலே ஒருவன் இந்த அப்போஸ்தலனாகிய யோவானிடத்தில் இங்கே பேசுகிறார். Inviting him to come closer and take a look at the great war that sits upon the waters. அருகே வந்து தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியை பார் என்று சொல்கிறார். Verse 3. மூன்றாம் வசனம். So he carried me away in the spirit into the wilderness, and I saw a woman sit upon a scarlet colored beast, full of names of blasphemy, having 7 heads and 10 horns. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். And the woman was arrayed in purple and scarlet color and decked with gold and precious stones and pearls, having a golden cup in her hand, full of abominations and filthiness of her fornication. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்தான் பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். Upon her forehead was a name written, Mystery Babylon, the great, the mother of harlots and abominations of the earth. மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும்
தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. Now having seen this, having gone closer and seen this, John comments on this. அருகே சென்று இவைகளை கண்ட பிறகு யோவான் இதை குறித்த ஓர் வர்ணனையை அங்கே விடுகிறார். John comments on what he saw in verse 7. 7ஆம் வசனத்திலே என்ன கண்டாரோ அதை குறித்து 7ஆம் வசனத்திலே அவர் அங்கே விளக்குகிறார். Angel said unto me, wherefore didst thou marvel? I will tell thee the mystery of the woman and of the beast that carrieth her, which has the 7 heads and 10 horns. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவைகளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். Chapter 18 verse 1. 18:1. After these things I saw another angel come down from heaven, having great power, and the earth was lightened with his glory. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. And he cried mightily with a strong voice, saying, Babylon the great is fallen, and is become the habitation of devils, and the hold of every foul spirit, and a cage of every unclean and hateful bird. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. For all nations have drunk of the wine of wrath of her fornication, and the kings of the earth have committed fornication with her, and the merchants of the earth are waxed rich through the abundance of her delicacies. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவானான்கள் என்று விளம்பினான். The name Babylon, as you see, has been mentioned many times in these verses that we read just now. நாம் வாசித்த இந்த வசனங்களிலே பார்த்தால் பாபிலோன் என்கிற பெயராகப்பட்டது பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறதை காணலாம். First of all, I will just say that Babylon, the word Babylon refers to a literal city as well as a system, both religious and commercial system of operation. முதலாவது உங்களுக்கு ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பாபிலோன் என்று சொல்லப்படும் வேளையிலே எழுத்தின்படியான ஒரு மகா நகரத்தை அது குறிக்கிறது. அதே வேளையிலே ஒரு மத அமைப்பை, வியாபார அமைப்பை அல்லது இயக்கத்தையும் அது குறிக்கிறது. We need to understand in order to understand this, if we need to understand these two chapters. இந்த இரண்டு அதிகாரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவைகளை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The city Babylon is mentioned more often in the scriptures than the city more often in the scriptures than any other city except Jerusalem maybe. எருசலேம் என்கிற ஒரு பெயரை தவிர எருசலேம் என்கிற பெயருக்கு அடுத்தபடியாக பாபிலோன் என்கிற பெயராகப்பட்டது வேத புத்தகத்திலே அடிக்கடியாக சொல்லப்பட்டு வருகிறது. Now we look at the origin of Babylon, where Babylon had its beginning. இப்பொழுது பாபிலோனுடைய துவக்கம் அல்லது ஆரம்பம் எங்கே இருந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். Babylon originated with the civilization on earth after the flood. இந்த ஜலப்பிரளயத்திற்கு பிறகு ஒரு நாகரிகம் தோன்றிட்டு அப்பொழுது இந்த பாபிலோன் உருவாயிற்று. The first civilization, as you know, spread from the Garden of Eden. முதலாவது நாகரிகமாகப்பட்டது நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஏதேன் தோட்டத்தில் இருந்து பரவியது. The Bible says in Genesis chapter 4 verse 16. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வேத புத்தகம் சொல்லுகிறது, Cain went out from the presence of the Lord and dwelt in the land of Nod on the east of Eden. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். Cain built a city there and called it after his son, the name of his son Enoch. காயின் அங்கே ஒரு பட்டணத்தை கட்டினான். தன்னுடைய மகனுடைய ஏனோக்கு என்கிற பெயரை அந்த பட்டணத்துக்கு இட்டான். The civilization which resulted from this work of Cain was Cainitic. That means it had the nature of Cain. இந்த காயினுடைய வம்சம் வழியாக வந்த இந்த நாகரிகமாகப்பட்டது காயின் நாகரிகம் என்று அழைக்கப்பட்டது. It was Cainitic in origin, character and destiny. அதனுடைய குணங்கள், அதனுடைய முடிவு அனைத்தும் பார்க்க வேளையிலே காயினுடைய குணங்கள், குண லட்சணங்கள் அதிலே காணப்பட்டது. It was a materialistic civilization that neglected God and later perished in the flood. தேவனை உதாசீனம் பண்ணி
பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்ந்து வந்த ஓர் நாகரீகம் அது. You know about the flood, I don't have to go through that. ஜலப்பிரளயத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. God warned the people that he's going to send the flood. ஜலப்பிரளயத்தை அனுப்ப போகிறேன் என்று தேவன் மக்களுக்கு எச்சரிக்கை விட்டிருந்தார். Before the flood, there was a man that was born that happened to live the longest period of time on earth. ஜலப்பிரளயத்துக்கு முன்னாலே ஒரு மனிதன் பிறந்தான். அந்த மனிதன் தான் பூமியிலே மிக நீண்ட நாட்கள் உயிரோடு வாழ்ந்தான். Because his name meant that when he dies, it will come. காரணம் அவன் பெயரினுடைய அர்த்தம் என்ன? அவன் மரிக்கும் வேளையிலே அது வரும். When he died, it came. அவன் மரித்த வேளையிலே அது வந்தது. What came? எது வந்தது? The flood came. வெள்ளம் வந்தது. It was a judgment of God upon this earth. பூமியின் மீது தேவன் அனுப்பிய ஓர் நியாய தீர்ப்பது. After the flood was over, இந்த ஜலப்பிரளயம் முடிந்த பிறகு once again the civilization started. நாகரீகம் திரும்பவுமாக அங்கே ஆரம்பித்தது. And one very famous personality in that newborn civilization is Nimrod. We read about in the book of Genesis. புதியதாக உதித்த இந்த நாகரீகத்திலே எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒரு மனிதன் உண்டு என்று சொன்னால் ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோமே, நிம்ரோத் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன். Nimrod is described in the scriptures in the book of Genesis as a man who was a mighty hunter before the Lord. நிம்ரோதை குறித்து வேத புத்தகம் வர்ணிக்கும் பொழுது எப்படி வர்ணிக்கிறது? கர்த்தருக்கு முன்பாக அவன் பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். It says he was a mighty hunter before the Lord. கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. But that gives us a totally wrong idea of who Nimrod is. நிம்ரோதை குறித்து தவறான ஒரு கருத்தை அல்லவா அது நமக்கு சொல்கிறது. Bible scholars say that it literally should mean that he was a mighty hunter against the Lord. வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள்? சரியாக அது எப்படி வர வேண்டுமாம்? தேவனுக்கு விரோதமாக பலத்த வேட்டைக்காரனாக அவன் இருந்தான் என்று வர வேண்டும். It was this Nimrod who was the reason behind the rise of place called Babel. Babylon, kingdom called Babel. பாபிலோன் என்ற சாம்ராஜ்யம் உருவாவதற்கு பின்னணியாக விளங்கியவன் இந்த நிம்ரோத் என்று சொல்லப்பட்டவன் தான். It was probably 200 years after the flood that the rise of Babel happened. ஒருவேளை இந்த ஜலப்பிரளயத்துக்கு பிறகு 200 ஆண்டுகள் கழித்து இந்த பாபிலோன் உதித்திருக்கலாம். Turn with me to Genesis chapter 11. We'll go on a slight diversion there and then we'll come back. 11ஆம் அதிகாரத்துக்கு செல்லுவோம். சற்று திசை திரும்பமாக நாம் வந்து விடுவோம். Talking about the origin of Babel. பாபிலோனுடைய துவக்கத்தை குறித்து அங்கே நாம் பார்க்கலாம். Genesis chapter 11 verse 1 onwards. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். And the whole earth was of one language and of one speech. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. And it came to pass as they journeyed from the east that they found a plain in the land of Shinar and they dwelt there. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயா தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். They said one to another, go to, let us make brick and burn them thoroughly. And they had brick for stone and slime have they for mortar. அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்தலுக்கு பதிலாக நிலக்கேலும் அவர்களுக்கு இருந்தது. And they said, go to, let us build us a city and a tower whose top may reach unto heaven, and let us make us a name lest we be scattered abroad upon the face of the whole earth. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். Now here we see the effort of people to build a great city and a tower. இந்த இடத்திலே பார்க்கிறோம் ஒரு பெரிய நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டும்படியாக மக்கள் ஒரு முயற்சியை எடுக்கிறார்கள். It was not to glorify God, it was something that they wanted to build so that they can become something. தேவனை மகிமைப்படுத்துவதற்காக கட்டப்பட்டது அல்ல, தங்களுடைய பெயர் புகழ்ச்சிக்காக கட்டப்பட விரும்பிய ஒன்று. They wanted to start something on their own. தங்கள் சொந்த முயற்சியிலே ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்பினார்கள். They didn't want to join God. தேவனோடு இணைய இவர்களுக்கு மனமில்லை. They wanted to start a religion of their own. சொந்த மதம் மார்க்கம் ஒன்றை உருவாக்க விரும்பினார்கள். They wanted to start a way of their own. சொந்த வழி ஒன்றை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள They வேண்டும். want to be inventors. They want to be someone who begins something. ஒன்றை ஆரம்பிக்கிறவர்கள் அல்லது கண்டுபிடிக்கிறவர்களாக நாம் விளங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டார்கள். They had everything going for them. அவர்களுக்கு சாதகமாக தான் எல்லாம் சென்றது. They had one language. ஒரே பாஷை இருந்தது. They had one speech. ஒரே மொழி இருந்தது. And they had the skills that are needed to make stones and mortar. இந்த கல்லுகளும் சாம்பலும் சாந்து உண்டாக்கத்தக்கதான ஒரு ஆற்றலும் இவர்களுக்கு இருந்தது. But you know, their attitude was not right.
ஆனால் அவருடைய எண்ணம் தான் அங்கே சரியில்லை. That is why we read in chapter 11 verse 5 that God came and intervened and stopped them from doing it. ஆகவே தான் 11:5 என்ன வாசிக்கிறோம்? தேவன் அங்கே நுழைகிறார், தலையை விடுகிறார். And the Lord came down to see the city and the tower which the children of men builded. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். And the Lord said, behold, the people is one and they have all one language, and this they begin to do, and now nothing will be restrained from them which they have imagined to do. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்யத் தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். Now look at this strange certificate that God gives to ungodly people. தேவ பக்தியற்ற மனிதர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வினோதமான ஒரு சான்றிதழை பாருங்கள். He says nothing will be restrained from them which they have imagined to do. இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது. Man can do whatever he wants when he decides to do it. மனிதன் ஒன்றை செய்ய முடிவெடுக்க வேளையிலே அவன் விருப்பப்பட்ட அனைத்தையும் அவனால் செய்ய முடியும். That is the reason behind the success of worldly people. They know how to get things done. உலக பிரகாரமான மக்களின் வெற்றிக்கு இன்றைக்கு காரணம் அதுதான், அவர்களுக்கு எப்படி காரியங்களை செய்வது என்று நன்கு தெரியும். God doesn't say just because you're ungodly you won't be able to do anything. நீ விசுவாசியாக இல்லாதபடினாலே நீ ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லிவிடுவதில்லை. Still man is created like God. மனிதன் தேவனை போலதான் படைக்கப்பட்டு He has இருக்கிறான். creative abilities. அவனுக்கு சிருஷ்டிக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. Even though he is without God, in his very nature he is higher than all other animals, every creation. தேவன் அற்றவனாக அவன் இருந்த போதிலும் தேவனுடைய மற்ற படைப்புகளை காட்டிலும் மிருகங்களை காட்டிலும் இவன் உயர்ந்தவனாகத்தான் இருக்கிறான். Whatever he sets his mind to do, he can accomplish. மனதிலே எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை சாதிக்கிறான். God says, கர்த்தர் சொன்னார், remember this is God saying, and he says whatever they imagine to do they can do. நிலையில வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தரே சொல்லுகிறார், அவர்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. Now only limitation that they have is their imagination. இருக்கக்கூடிய ஒரு வரம்பு உண்டு என்றால் என்ன? கற்பனையில் தான் வரம்பு. The ungodly people can accomplish great things. இந்த தேவ பக்தி அற்றவர்கள் பல காரியங்களை சாதிக்கலாம். The only limitation they have is their imagination. As far as they can imagine, as high as they can imagine, they can go. அவர்களுக்கு இருக்கக்கூடிய வரம்பு என்ன? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இவர்களால் யோசிக்க முடியும். தங்கள் யோசனையின்படி மாத்திரம் தான் இவர்களால் செய்ய முடியும். Some people think big. ஒரு சில பெரியதை யோசிப்பார்கள், and they accomplish big. பெரியதை சாதிப்பார்கள். You know, a lot of people, worldly people, talk about thinking big and expanding your mind and thinking great things and accomplishing great things. உங்களுக்கு தெரியும், உலக பிரகாரமான மக்களை பேசுகிறார்கள், பெரியதை யோசி, பெரியதை சாதனை செய், பெரியதை நினைத்தால் பெரியதை செய்வாய் என்று பேசுகிறார்கள். Think positive, முற்போக்காக யோசி, and do great things. பெரிய காரியங்களை செய், You can do it. உன்னால் முடியும். I bought a few Tamil books that was written along the line இந்த விஷயத்தை உள்ளடக்கிய தமிழ் புத்தகம் சிலவற்றை வாங்கினேன். by a wonderful Tamil author. அருமையான தமிழ் ஆசிரியர் Now எழுதியிருந்தார். I bought it because I didn't have anything to read in Tamil except the Bible. தமிழிலே வாசிப்பதற்கு தமிழ் வேத புத்தகம் தவிர வேறு ஒன்றுமே இல்லாதபடினால் இந்த புத்தகத்தை வாங்கினேன். This man had translated some of the books of an American positive thinking writer into Tamil. அமெரிக்காவிலே முற்போக்காக யோசிக்கக்கூடிய ஒரு ஆசிரியருடைய புத்தகத்தை இவர் தமிழிலே மொழிபெயர்த்து வைத்திருந்தார். This has nothing to do with God. ஆண்டவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. But it had some wonderful things in there. ஆனால் அதிலே அற்புதமான சில விஷயங்கள் இருந்தது. This is man talking. மனிதன் பேசுகிறான். He is made in the image of God. அவன் தேவனுடைய சாயலிலே He is always படைக்கப்பட்டான். reaching for something higher. உன்னதமான ஒன்றுக்காக எட்டுகிறான். He is motivating. அவன் தூண்டப்படுகிறான். He is not talking about God. தேவனை குறித்து பேசவில்லை. He is not talking about faith in God. தேவன் மீது வைக்கும் விசுவாசத்தை குறித்தும் பேசவில்லை. He is just talking about believing in yourself and so on. உன்னை நீயே நம்புவது போன்ற காரியங்களை பேசுகிறான். But it was all right. பரவாயில்லை. But that was man's best. ஆனால் அது மனிதனிலே காணப்படுகிற சிறப்பு. God's best is higher than that. ஆனால் தேவனுடைய சிறப்பு இருக்கிறது அதை காட்டிலும் மேலானது. These people, God said, can do as far as their imagination can go. இந்த மக்கள், கர்த்தரே சொல்லுகிறார், தாங்கள் நினைத்தது எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் இவர்களால் செய்ய முடியும். I want to tell you something about God's people. தேவனுடைய மக்களை குறித்து ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். Even their imagination is not a limitation for them. அவருடைய நினைவு கற்பனை இருக்கிறதே, அதுவும் வரம்புக்குட்பட்டதல்ல. We are one step above the worldly people. உலக மக்களை காட்டிலும் ஒரு படி நாம் மேலே. They are limited only by their imagination. அவர்கள் அந்த கற்பனைக்கு உட்பட்டவர்கள்.
உட்பட்டவர்கள். We are not even limited by imagination. நாம் அந்த கற்பனைக்கு உட்பட்டவர்கள், வரம்புக்குட்பட்டவர்கள் அல்ல. Why do we say that? ஏன் அப்படி சொல்கிறோம்? Because God says கர்த்தர் சொல்கிறார், that when the Spirit of God is poured out upon us, தேவ ஆவியானவர் நம் மீது ஊற்றப்படும் வேளையிலே that we will dream dreams and see visions. சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்போம். We will strive to achieve great things. பெரிய காரியங்களை செய்யும்படியாக முயலுவோம். Even all men will have dreams and visions. முதியோருக்கும் சொப்பனங்களும் கனவுகளும் வரும் என்று சொல்கிறார். Praise God. கர்த்தருக்கு Even ஸ்தோத்திரம். our imagination is expanded. நம்முடைய கற்பனையும் கூட விஸ்தாரமாகிறது. How many of you know that? எத்தனை பேருக்கு அது தெரியும்? Hello. இருக்கிறீங்களா? Are you there? இருக்கிறீங்களா இல்லையா? Say amen if you're there. இருந்தால் ஆமென் சொல்லுங்கள். Now why are Christian people not like that? Why are Christian people not like that? ஏன் கிறிஸ்தவ மக்கள் இப்படி இல்லை? Why are they always lower than the worldly people? ஏன் எப்பொழுதும் உலக பிரகாரமான மக்களை காட்டிலும் இவர்கள் தாழ்வாக இருக்கிறார்கள்? Why are they so negative? ஏன் பிற்போக்காக யோசிக்கிறார்கள்? Why are they looking like they are downtrodden? ஏன் எப்பொழுதுமே தாழ்ந்தவன் என்று எண்ணுகிறார்கள்? Why? ஏன்? I'll tell you why. ஏன் என்று சொல்கிறேன். Because they have been taught they are nothing. காரணம், நீங்கள் ஒன்றுமில்லை என்று அவர்களுக்கு Our போதிக்கப்பட்டிருக்கிறது. songs tell us we are nothing. பாடலும் நீ ஒன்றுமில்லை என்று In our சொல்கிறது. prayer we say we are nothing. ஜெபத்திலும் நான் ஒன்றுமில்லை என்று And சொல்கிறோம். finally someone gets up and preaches and they are also saying we are nothing. கடைசில எழுந்து நின்று ஒரு பிரசங்கிக்கிறார், அவரும் என்ன சொல்கிறார்? நீ ஒன்றும் கிடையாது. So those who come to church now confirm in a confirmed way know that they are nothing but dust and a worm. ஆகவே சபைக்கு வந்தவர்களுக்கு இப்பொழுது உறுதி வந்து விட்டது. நீ ஒன்றும் கிடையாது, நீ தூசி, நீ புழு என்கிற ஒரு உறுதி. They have a confirmed inferiority complex. அவளுக்குள்ளாக உறுதிப்படுத்தப்பட்ட தாழ்வு மனப்பான்மை. They are irreversible pessimists. அவர்கள் திருப்பி வர முடியாத அளவுக்கு பிற்போக்குவாதிகள். Everything they think only in minus. அவர்கள் யோசிப்பதெல்லாம் பின்னால் தான். Minus. பின்னாலே. I can't do it. என்னால் முடியாது. I can't do it. என்னால் முடியாது. I can't do it. என்னால் முடியாது. But when you really are taught of God, ஆனால் உண்மையாகவே தேவனால் நீங்கள் போதிக்கப்பட்டிருந்தால், you will be like the apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை போல He said, I இருப்பீர்கள். can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் என்று அவர் சொன்னார். Now let's get back here. I'm getting out of the way here. வழி தவறி போகிறேன், இங்கே வந்து விடட்டும். Verse 7. 7ஆம் வசனம். They said, go to, let us go down and there confound their language and they may not understand one another's speech. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். Therefore, so the Lord scattered abroad from thence upon the face of all the earth, and they left off to build the city. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். Therefore is the name of it called Babel, because the Lord did there confound the language of all the earth, and from thence did the Lord scatter them abroad upon the face of all the earth. பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். Babel began on the day when God confounded and confused those people with their language. மொழியை கொண்டு தேவன் அந்த நாளிலே அவர்களை குழப்பமாக்கினாரே, அப்பொழுதுதான் பாபேல் என்ற ஒன்று உருவானது. That confusion that began with Babel has continued and spread throughout the earth and throughout the history. அங்கே பாபேலிலே துவங்கின அந்த குழப்பமாகப்பட்டது சரித்திர காலம் முழுவதுமாக பரவிக்கொண்டே வந்தது. So Babylon was originally built by Nimrod in defiance against God. ஆகவே இந்த பாபிலோன் என்பது நிம்ரோதாலே ஆரம்பிக்கப்பட்டது, தேவனை தூஷிக்கும்படியாக The ஆரம்பிக்கப்பட்டது. name Nimrod even means rebel. இந்த நிம்ரோத் என்கிற வார்த்தையின் அர்த்தமே என்ன? தூஷிக்கிறவன், அது முரட்டாட்டம் பண்ணுகிறவன். The purpose of them building a city and a great tower is to establish a great pagan religious center of worship. இப்படி ஒரு பெரிய மதத்தையும் கோபுரத்தையும் கட்ட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுத்தார்களே, எதற்காக? ஒரு பெரிய உலகளாவிய ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். Approximately what time period was all this happening? ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் இவை எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. This was Nimrod and his wife lived after the flood. நிம்ரோதும் அவருடைய மனைவியும் இந்த ஜலப்பிரளயத்துக்கு பிறகு வாழ்ந்தவர்கள். Shem, one of the sons of Noah, lived 502 years after the flood. இந்த நோவாவுடைய குமாரனில் ஒருவனாகிய சேம் என்பவன்
இந்த ஜலப்பிரளயத்துக்கு பிறகு 502 வரைக்கும் வாழ்ந்தான். He outlived both Nimrod and his wife. நிம்ரோத் அவருடைய மனைவியை காட்டிலும் நீண்ட காலம் இவன் வாழ்ந்தவன். Abraham was about 50 years old when Nimrod's wife died. நிம்ரோதின் மனைவி மரித்த வேளையிலே ஆபிரகாம் ஏறக்குறைய 50 வயது உள்ளவராக இருந்தார். Nimrod died first. முதலாவது நிம்ரோத் தான் மரித்தான். When his wife died, Abraham was 50 years old. அவருடைய மனைவி மரித்த வேளையிலே ஆபிரகாம் 50 வயது உள்ளவராக So இருந்தார். this great pagan system of religion began right in the midst of the patriarchal period. ஆகவே இந்த மதமாகப்பட்டது புறஜாதிகளின் இந்த மதமாகப்பட்டது இந்த முற்பிதாக்களின் காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. Men were aware of the workings of God because it was the time of Abraham, Job and Shem and so on. தேவனுடைய செயல்களை குறித்து மக்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். காரணம் இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது எந்த காலகட்டமாக இருந்தது? ஆபிரகாம், யோபு போன்றவர்கள் வாழ்ந்த ஓர் காலகட்டம் இது. Abraham was called out of this pagan religion and pagan region to serve God and to follow God. இந்த அந்நிய தேவர்களை வணங்கினார்களே, இந்த ஊரிலிருந்து தான் வெளியே வந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக ஆபிரகாமுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. Later on, Babylon reached the height of its popularity under Nebuchadnezzar. அதன் பிறகு நேபுகாத்நேச்சாரின் ஆட்சியின் கீழாக இந்த பாபிலோன் ஆகப்பட்டது தன்னுடைய புகழின் உச்சி ஏணிக்கு வந்தது. This was about 600 years before Christ. கிறிஸ்துவுக்கு முன் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. So the great pagan religion which began at Babel is called Babylonianism. ஆகவே இந்த பாபேல் மூலமாக உருவான இந்த அந்நிய தேவர்களின் மார்க்கமாகப்பட்டது பாபிலோனிய இசம் என்று அழைக்கப்படுகிறது. In Revelation chapter 17 and 18 when we read about Babylon, it is called a mystery religion. இந்த வெளிப்படுத்தல் 17-18 நாம் வாசிக்கிறோமே, பாபிலோன் மதம் என்பது என்ன பெயர்? அதற்கு ரகசிய மதம் என்று அழைக்கப்படுகிறது. Babylonianism is called a mystery religion. இந்த பாபிலோனிய இசமாகப்பட்டது ரகசிய மதம் என்று அழைக்கப்படுகிறது. Why is it called a mystery religion? ஏன் ரகசிய மதம் என்று அழைக்கப்பட வேண்டும்? Nimrod's wife named Semiramis, a woman named Semiramis, originated it and was the first high priestess of idolatry. இந்த நிம்ரோதுடைய மனைவி ஒருவள் இருந்தாளே, அவள் பெயர் செமிராமிஸ் என்பது, அவள் தான் இந்த மதத்தை துவக்கி வைத்தாள். They had secret rites which they went through, included idolatry and even consecrated prostitution in those days. அந்நாட்களிலே அவர்கள் ரகசியமாக ஒரு சில காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். அவைகளிலே ஒரு சில சம்பிரதாயங்களையும் சடங்காச்சாரியம் கை கொண்டு வந்தார்கள். அவைகளிலே ஒன்று விக்கிரகங்களுக்கு பலியிடுவது, கோயில்களிலே வேசிகளை வைத்து நடத்துவது. And Semiramis, the wife of Nimrod, was a very licentious woman. இந்த நிம்ரோதுடைய மனைவி இருக்கிறாளே, மிகவும் சீர்கெட்ட பேர்வழி. And she led the people that way. மக்களை இவ்விதமான தீமையான வழியிலே நடத்தினாள். That is why in describing Babylon the Bible uses the name harlot. ஆகவே தான் பாபிலோனை குறித்து வர்ணிக்கும்போது வேத புத்தகம் என்ன வார்த்தை சொல்கிறது? வேசி என்கிற ஒரு வார்த்தை. Semiramis outlived Nimrod by about 42 years. செமிராமிஸ் என்று சொல்லப்பட்டவள் நிம்ரோதை காட்டிலும் 42 வருடங்கள் அதிகமாக வாழ்ந்தாள். According to ancient lore, they say that because of her licentious living, she gave birth to a son and claimed that the son was miraculously conceived. இந்த பெண்மணி ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை நடத்தியபடினாலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிற்காலத்திலே அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளையை தேவர்களே தனக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி அவள் கூறிக்கொண்டாள். After the death of Nimrod, அதாவது நிம்ரோதுக்கு பிறந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள். she just lived loosely and had a child born to her. துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தால் அதன் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். But she claimed that the child was conceived miraculously. ஆனால் என்ன சொல்லிவிட்டால்? இந்த குழந்தை அற்புதமாக பிறந்தது. And called the name of the child Tammuz. அந்த குழந்தைக்கு தாமூஸ் என்கிற ஒரு பெயரை இட்டார். He was hailed as the savior of the people. மக்களின் இரட்சகர் என்று அவன் அழைக்கப்பட்டான். And a false Messiah purported to be the fulfillment of the promise given in Genesis chapter 3 verse 15 where God said the woman's seed will crush the seed of the serpent. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோமே, இந்த ஸ்திரீயின் வித்தாகப்பட்டது சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று மேசியாவை குறித்த ஒரு வாக்கு தத்தம்.
அந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த தாமூஸ் என்பவன் தான் அந்த மேசியா என்று சொல்லி இவர்கள் போதித்து She வந்தார்கள். claimed that she was that woman and this child was that child. என்ன சொன்னார்? Messiah. நான் தான் அந்த ஸ்திரீ, இந்த குழந்தை தான் அந்த மேசியா என்று He is சொன்னார். the savior. அவன் தான் ரட்சகன், He is miraculously born, she said. அற்புதமாக பிறந்தவன் என்று சொன்னாள். Let me mention some of the religious rites and immoral practices of this Babylonianism. இந்த பாபிலோனியத்திலே காணப்படுகிற சடங்குகளை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். The sprinkling of holy water, which is even present now among some sects, was started at that time. பரிசுத்த ஜலத்தை தெளிப்பது, தூய ஜலத்தை தெளிக்கிறது இப்பொழுது ஒரு சில பிரிவினிடத்திலே காணப்படுகிறது. அப்பொழுது அது இருந்தது. Sprinkling of holy water. அதாவது பரிசுத்த தண்ணீர் தெளிப்பது. It goes way back to Semiramis, wife of Nimrod. நிம்ரோதுடைய மனைவியாகிய செமிராமிஸ் காலத்துக்கு இது செல்கிறது. And virgins dedicated to prostitution also began at that time. இந்த கன்னிகளை வேட்சித்தனத்துக்காக அல்லது விபச்சாரத்திற்காக அங்கே பிரதிஷ்டை செய்வதும் அப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது. Then a more important legacy is the legend of mother and child started through this woman. அதன் பிறகு இந்த தாய் மகன் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது, அதுவும் அப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்டது. The picture of the woman called the queen of heaven carrying a little babe in her arms. பரலோகத்தின் ராணி என்று அழைக்கப்பட்ட ஒரு பெண்மணி தன்னுடைய கைகளிலே ஒரு சிறிய குழந்தை ஏந்தி கொண்டிருக்கிறார். This idea began to spread all over the various areas of the earth. இந்த கருத்தாகப்பட்டது பூமியின் பல இடங்களிலே பரவ As ஆரம்பித்தது. it spread, it took on different colors and different shapes and even changed a little bit from place to place from time to time, but it all originated back here. இது பரவி வந்த வேளையிலே இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நிறத்திலும் உருவத்திலும் சற்று மாற்றத்தை உருவாக்கி கொண்டதை ஒழிய ஆரம்பம் எங்கே என்று பார்க்க வேளையில் இந்த செமிராமிஸ் இடத்திலிருந்து தான் இது ஆரம்பித்தது. The religions of Canaan, இந்த கானானிய மதங்கள், religions of Egypt, எகிப்தின் மதங்கள், of Phoenicia, பெனிசியாவின் மதங்கள், போன்றவைகளின் all of மதங்கள். the religions in these countries had some of these rituals brought from back from Babylonianism. இவைகளிலே காணப்படக்கூடிய சில மத சடங்குகளாகப்பட்டது இந்த செமிராமிஸ் ஆரம்பித்தாலே ஒரு மதம் அதிலிருந்து ஏறக்குரிய பின்னணியை கொண்டதாக இருக்கிறது. They may have the names of gods and goddesses as different, அவருடைய தேவர்கள் தேவதைகளின் பெயர்கள் வித்தியாசமாக இருக்கலாம். but they almost all of them feature the queen of heaven, the mother and the little child. ஆனாலும் படங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது எப்படி இருக்கிறது? பரலோகத்தில் வந்த ஒரு ராணி ஒரு குழந்தை கையிலே கொண்டிருப்பதை போன்ற காட்சி தான். That picture, that idea is given there. அந்த கருத்து அங்கே காட்டப்படுகிறது. And they say some of those religions that have taken on this idea said that the child was killed by a wild beast but later brought back to life. இந்த படத்தை கொண்டிருக்கிற ஒரு சில மதங்கள் என்ன சொல்கிறது? இந்த ஸ்திரீயின் கையிலே இருந்த அந்த குழந்தையை ஒரு மிருகம் கொன்று போட்டு விட்டது, ஆனால் திரும்பவுமாக அந்த குழந்தை உயிரோடு கூட வந்து விட்டது. Therefore they say this child is life giver because he came back to life from death. ஆகவே என்ன சொல்லிவிட்டார்கள்? இந்த குழந்தை மரித்து திரும்ப உயிரோடு கூட வந்தபடியினாலே மரித்த மற்றவர்களுக்கு உயிர் கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. So this Babylonianism became the mother of all pagan religions of the world. ஆகவே இந்த பாபிலோனியிசம் இருக்கிறதே உலகத்தின் மற்ற அந்நிய மதங்களுக்கு ஓர் வேறாக விளங்குகிறது. What we read in Revelation 17 is the complete or fullest development of Babylonianism. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்பது என்ன? இந்த பாபிலோனிய இயக்கமாகப்பட்டது முற்றிலுமாக முதிர்ந்து பழுத்து உச்சக்கட்டத்திற்கு வந்த ஒரு இடம். Developed over a whole period of history. சரித்திர காலம் முழுவதுமாக வளர்ந்து கொண்டே வந்தது. During the time of tribulation it will reach its complete maturity and it will be in its fullest form. உபத்திரவ காலத்து உச்சக்கட்டத்தில் தானே முழுமையாக அது வளர்ந்து பழுத்த நிலைமையிலே அது காணப்படும். That is why this Babylonianism is called the mother of harlots. ஆகவே தான் இந்த பாபிலோனியிசமாகப்பட்டது வேசிகளின் தாய் என்று அழைக்கப்படுகிறது.
இருக்கிறது. And this came from Babel. எங்க இருந்து வந்தது? பாபேலிலிருந்து வந்தது. Since all the rites and ordinances of this religion were mostly secret, இந்த மதத்தினுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் அனைத்தும் ஏறக்குறைய ரகசியம் உள்ளதாக இருக்கிறபடியினால் this was called a mystery religion. என்னவென்று அழைக்கப்படுகிறது? ரகசிய மதம். Only those who were initiated into this religion was allowed to know the rituals and the rites of this religion. இந்த மதத்துக்குள்ளாக எவர்கள் வந்து சேர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் கற்றுக் கொடுக்கப்படும். So you could see that it began with Nimrod and his wife. ஆகவே என்ன பார்க்கிறோம்? நிம்ரோது அவருடைய மனைவியோடு கூட இது ஆரம்பித்தது. And they had the attitude in their heart to build a great religious pagan religious center. ஒரு அந்நிய தேவர்களை கொண்ட மிகப்பெரிய ஓர் மதத்தை உருவாக்க வேண்டும், மையத்தை உருவாக்க வேண்டும் என்று கங்கணம் They கட்டினார்கள். wanted to invent something. ஒன்றை புதியதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். When a man invents something, in his wickedness he can invent only bad things. மனிதன் ஒன்றை உருவாக்கும் பொழுது தன்னுடைய துன்மார்க்கத்திலே அவன் துன்மார்க்கமான கெட்ட ஒரு காரியத்தை தான் உருவாக்க When முடியும். man makes God, he makes God just like him. ஒரு மனிதன் கடவுளை படைக்கும் பொழுது தன்னை போலவே கடவுளை படைக்கிறான். That's why some of these gods are like that. அதனால தான் ஒரு சில கடவுள் இப்படி இருக்குது. They are stealing. திருடுது. They are running away with women's clothes. பெண்ணு துணியை தூக்கி ஓடி போகுது. And they are having 4 or 5 wives. 5 6 மனைவிகள். Because man created them. ஏன்? மனிதன் உருவாக்கினான். Because man, it arises out of the man's imagination, and out of his wickedness the gods are just like the man and the way he lives. மனிதனுடைய கற்பனைகளில் இருந்து இவைகள் உருவானபடினால்தான் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறோ அதே போலவே தன்னுடைய கடவுளையும் அவன் படைக்கிறான். Now you can see this thing developing even while the people of Israel were called and chosen and were led by God. This pagan religion was developing alongside. இந்த இஸ்ரவேல் புத்திரர் அழைக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு வந்த வேளையிலும் கூட பார்க்கலாம், இந்த அந்நிய தேவர்களை வணங்கும் ஓர் பழக்கம் இந்த மதமாகப்பட்டது அவளுக்குள்ளா கூடவே வளர்ந்து கொண்டு A வந்தது. very experienced, learned and great preacher named Lester Sumrall has written a book called Where Was God When Pagan Religions Began? லெஸ்டர் சம்ரால் என்று சொல்லப்பட்ட ஒருவர் தானே Where was God when the pagan religion began என்கிற ஒரு அருமையான புத்தகத்தை எழுதி இருக்கிறார். Pagan religions began. Religions began. He takes every pagan religion and shows what God was doing when this religion was beginning. ஒவ்வொரு மதத்தையும் எடுத்து வைத்து இவைகள் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று அவர் பேசி It's a வருவார். beautiful picture to see what God was doing when all these things was happening. இவைகள் எல்லாம் நடக்கும் வேளையில் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று அழகாக சொல்லுவார். So when Israel was developing on one side, these pagan religions was developing on the other side. ஆகவே இஸ்ரவேல் புத்திரர் ஒரு பக்கமாக வளர்கிறார்கள், இந்த புறஜாதிகளின் மதமும் வளர்ந்து வருகிறது. God called them out of Egypt and wanted to bring them into the land of Canaan. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து கானானுக்குள்ளா கொண்டு வர விரும்பினார். When he brought them to Canaan, he told them to completely and utterly destroy all the Canaanites. கானானுக்குள்ளாக வந்த பிறகு கானானியர் எல்லோரையும் முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். Why did he say so? ஏன் அப்படி Now சொன்னார்? you might think, what kind of a God is he? He wants to destroy man, woman and child, everybody, the whole race. நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், என்ன ஆண்டவர் இவர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரையும் அழிக்கும்படியாக சொல்லுகிறாரே. Now we think, well, God is himself evil. ஆண்டவரே கெட்டவரா என்று யோசிக்க He வேண்டிய is such a bad God, he wants to destroy everybody. அவ்வளவு மோசமானவரா எல்லாரையும் அழிக்க பார்க்கிறாரே. Can he not just change them? கொஞ்சம் அவங்கள மாத்த கூடாதா? Why does he want to destroy all kids and all women and men that don't have anything to do with this? இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் எதற்கு இவர் இப்படி They are அழிக்க just வேண்டும்? following the practices ignorantly. எப்படி அறியாமையினால் இப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? The reason he told them to destroy was because these people will influence the people of Israel and corrupt them also and begin to bring those religious practices into the people of Israel. ஏன் அழிக்கும்படியாக சொன்னார்? இந்த அந்நிய தேவர்களை வணங்குறவர்கள் என்ன சொல்வார்கள்? மெதுவாக இஸ்ரவேல் புத்திரரை இதை வணங்கும்படியாக உள்ளே புகுத்தி விடுவார்கள். Now the problem of pain is the biggest question among in the Christian faith. கிறிஸ்தவ விசுவாசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேதனை என்கிற ஒரு கேள்விக்குறி ஏன் வந்தது என்கிற கேள்விக்குறி இருந்து கொண்டே இருக்கிறது. Pain. வேதனை. Why is there? ஏன் அங்கே Where இருக்கிறது? did it come from? எங்கே இருந்து Who is வந்தது? the originator of it? வேதனை ஆரம்பித்தது யார்? Why is it still there? ஏன் இன்னும் இருக்கிறது? When will it go? எப்பொழுது வேதனை மறையும்? What is the
purpose for pain? வேதனையின் நோக்கம் And என்ன? all those things. இதெல்லாம் கேள்வி இருக்குது. Now there is pain in the world today. உலகத்திலே இன்றைக்கு வேதனை இருக்கிறது. You can't say there is no pain. வேதனை இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. Pain is a reality in the world. வேதனை என்பது உலகத்திலே தத்ரூபமாக காணப்படக்கூடிய ஒன்று. One of the reasons given for the existence of pain is this. வேதனை இந்த உலகத்திலே இருப்பதற்கு பல காரணங்களிலே ஒன்று இதுதான். Now all pain is not wrong. எல்லா வேதனைகளும் தவறல்ல. Some pain is good. ஒரு சில வேதனைகள் நல்லது. Isn't that right? தெரிகிறதா? Suppose I put my hand in the fire. என் கையை நான் நெருப்பிலே வைக்கிறேன். My hand pains. வேதனையாக இருக்கு, வலிக்கிறது. It burns. சுடுகிறது. That pain is good. அந்த வேதனை நல்லது. Thank God I can feel that pain. அந்த வேதனை என்னால் உணர முடிகிறதே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Why? ஏன்? Because it saves me from a greater pain. மிகப்பெரிய வேதனையிலிருந்து இது என்னை காப்பாற்றுகிறது. What is the greater pain? மிகப்பெரிய வேதனை என்ன? Greater pain is not having any hand at all, being burnt. மிகப்பெரிய வேதனை என்ன? கை முழுவதுமாக எரிந்து போவதுதான் பெரிய வேதனை. So when I pray against pain, I'm not telling pain and the capacity to feel pain to go away. ஆகவே ஜெபிக்கும் வேளையிலே வேதனையே போய்விடு, வேதனையை கொண்டு வரக்கூடிய ஆற்றலே போய்விடு என்று சொல்லி நான் ஜெபிப்பதில்லை. I'm just driving out that pain that is constantly there, that is troubling me. என்னை எப்பொழுது துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறதே ஒரு வேதனை, அந்த வேதனை தான் போகும்படியாக Even ஜெபிக்கிறேன். that pain has a purpose. அந்த வேதனையில ஒரு நோக்கம். How do I know I'm healed? நான் சுகமானேன் என்று எனக்கு எப்படி தெரியும்? When the pain goes, I know I'm healed. வேதனை போனால் தான் நான் சுகமானேன் என்று எனக்கு தெரியும். Isn't that right? புரிகிறதா? By the pain you know that you are sick. வேதனை மூலமாக தான் நீங்கள் வியாதியாக இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு So you தெரியும். go to the doctor and you say, well, I'm having pain here. ஆகவே மருத்துவர் அண்டையில செல்கிறீர்கள், ஐயா இங்க வலிக்கிறது என்று சொல்கிறோம். And he looks into your body and says, oh, you got this. சரீரத்தை பரிசோதிக்கிறார், ஓ இது இருக்கிறது என்று Let me சொல்கிறார். operate on you and get rid of that. சரி அறுவை சிகிச்சை செய்யட்டும், அதை அகற்றட்டும். Then you say, thank God, that pain warned me. It was like an alarm telling me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வேதனை தான் எனக்கு ஒரு எச்சரிப்பின் மணியாக இருந்தது என்று So சொல்லுவீர்கள். not all pain is wrong. ஆகவே எல்லா வேதனையும் தவறு கிடையாது. So they say one of the reasons for pain is that வேதனைக்கு பல காரணங்களிலே ஒன்று pain is there so that you can avoid greater pain later on. பின்னாலே வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேதனையை தவிர்க்கும்படியாக தான் இப்பொழுது இந்த சிறிய வேதனை வருகிறது. That's what God is doing. ஆண்டவர் அதைத்தான் இங்கே செய்கிறார். What is God doing by destroying all those people? இவர்களை அழிப்பது மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? Because these people will destroy everybody. காரணம் இந்த மக்கள் எல்லோரையும் அழித்து விடுவார்கள். They will destroy the whole earth with this paganism. இந்த அந்நிய தேவர்களை கொண்டு முழு பூமியை இவர்கள் சீர்கட்டி They are விடுவார்கள். already destroying. ஏற்கனவே கெடுத்துட்டாங்க. And in the midst of the whole pagan world, God has chosen Abraham and his descendants, and he's trying to keep them pure, and he sure does not want them to be corrupted. இவ்வளவு அந்நிய தேவர்கள் நிரம்பி இவர்கள் மத்தியிலே ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இவர்கள் கெட்டு போக கூடாது என்பதற்காக தான் இந்த அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்களை ஆண்டவர் அழித்தார். That is why he said kill them. ஆகவே சொன்னான் அவர்களை அழித்து விடு. That's all right. That's a lesser pain, because the bigger pain is there will not be a seed of God on this earth. There will not be any godly people at all on this earth if you allow them to exist. இது சிறிய வேதனை, இதை அழித்து விடுங்கள், இதை விட்டு விடுவோம் என்று சொன்னால் பெரிய வேதனை ஒன்று வரும். என்ன? ஆண்டவருடைய மக்களே இல்லாமல் போகக்கூடிய மிகப்பெரிய வேதனை வரும். ஆகவே இந்த சிறிய வேதனையை அழித்து விடு. But when the people of Israel, when they went into Canaan land, ஆனால் இஸ்ரவேல் புத்திர கானானுக்குள் போன வேளையில் they made certain compromises here and there. இங்கும் அங்குமாக சில காரணங்கள் ஒத்து போய் They விட்டார்கள். allowed certain groups of Canaanites to exist. சில கானானியர்கள் இருக்கும்படியாக இடம் கொடுத்து விட்டார்கள். And soon they began to imbibe for themselves some of those practices of pagan religions. நாளடைவில் என்ன ஆயிற்று? இந்த கானானியருடைய மதத்தை தங்களுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக் கொண்டார்கள். And we read in the Bible how this paganism got among the people of Israel. எப்படி இந்த அந்நிய மதங்களை வணங்குவது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளாக நுழைந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். It became a great sad menace among the people of Israel. மக்கள் மத்தியிலே இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே வருத்தப்படக்கூடிய மிகப்பெரிய காரியமாக அது மாறிற்று. Particularly when the kingdom of Israel was divided into two. குறிப்பாக இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் இரண்டாக உடைந்த வேளையில், when the northern kingdom of 10 tribes was ruled by Jeroboam, இந்த 10 ராஜ்யங்களை உள்ளடக்கிய வடக்கு சாம்ராஜ்யம் யெரொபெயாம் என்பவனால் ஆளப்பட்டது. he wanted to promote this pagan religion. இவன் இந்த அந்நிய தேவதைகளை
மேம்படுத்த வேண்டும் என்று among விரும்பினார். the people of God. அத தேவன் மக்கள் மத்தியிலே இதை உருவாக்க Now வேண்டும். the people of Israel is split into two. இப்போது இஸ்ரவேல் புத்திரர் இரண்டாக பிரிந்து விட்டார்கள். For one group, this Jeroboam is teaching pagan practices. இந்த ஒரு கூட்டத்திற்கு இந்த யெரொபெயாம் என்பவன் இந்த அந்நிய தேவர்களின் போதனைகளை போதிக்கிறார். Let me read to you from 1 Kings chapter 12 verse 25. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 25 இலிருந்து வாசிக்கிறேன். Then Jeroboam built Shechem in Mount Ephraim and dwelt therein and went out from thence and built Penuel. யெரொபெயாம் எப்ராயிம் மலைதேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கே இருந்து போய் பெனுவேலை கட்டினான். And Jeroboam said in his heart, now shall the kingdom return to the house of David. யெரொபெயாம் இப்பொழுது ராஜ்யபாரம் தாவீதின் வம்சமாய் திரும்புகிறதா இருக்கும். If this people go up to do sacrifice in the house of the Lord at Jerusalem, then shall the heart of this people turn again unto their Lord, even unto Rehoboam, the king of Judah, and they shall kill me, and go again to Rehoboam, the king of Judah. இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தார். Now he is playing politics. இப்பொழுது அரசியல் விளையாட்டு. He is saying, if they go back to worship in Jerusalem, then they will return to the king of Judah. என்ன சொன்னான்? ஆராதிக்கும்படியாக எருசலேமுக்கு போய்விட்டால் அவர்கள் யூதாவுக்கு திரும்பி So விடுவார்கள். let's create another kind of worship here so that they will feel isolated from that other group. ஆகவே இந்த இடத்துல வேறொரு தொழுகையை நாம் ஆரம்பித்து விட்டால் அவர்களை இவர்கள் விட்டு தனியாக They will இருப்பார்கள். avoid going to Jerusalem. அங்கே போவதை எருசலேமுக்கு போவதை தவிர்த்து Then I விடுவார்கள். can have my kingdom. அப்பொழுது நான் அரசாள முடியும். Verse 28. 20. Whereupon the king took counsel and made 2 calves of gold and said unto them, is it too much? It is too much for you to go up to Jerusalem. Behold thy gods, O Israel, which brought thee up out of the land of Egypt. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொன்னான். And he set the one in Bethel and the other he put in Dan. இப்படி சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். And the thing became a sin, for the people went to worship before the one even unto Dan. இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். Now you can see how it started among the people of Israel. எப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளாக இது துவங்கியது என்று பாருங்கள். It started as a result of politics. அரசியல் நாளை இப்படி ஆரம்பித்தது. And people began to worship pagan gods. மக்கள் இப்போது அந்நிய தேவர்களை வணங்க ஆரம்பித்து People விட்டார்கள். of God began to worship pagan gods. தேவனுடைய மக்கள் அந்நிய தேவர்களை வணங்குகிறார்கள். In Jeremiah chapter 44, எரேமியா 44 verse 16 onwards. 16 முதல். Jeremiah chapter 44, எரேமியா 44 verse 16 to 19. 16 முதல் 19 வரை. We see how deeply the Jews were steeped into worship of the Queen of Heaven by what they said to Jeremiah here. வானத்திலிருந்து இறங்கிய அந்த ராணியை வணங்குவதிலே மக்கள் எவ்வளவு ஆழமாக சென்று விட்டார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் வாசிக்கலாம். And they said, when we worship this Queen of Heaven, we prosper. When we don't worship her, we have nothing. என சொல்லிவிட்டார்கள். இந்த வானத்திலிருந்து இறங்கிய இந்த ராணியை ஆராதிக்க வேளையிலே நாங்கள் செழிக்கிறோம், வணங்காவிட்டால் அழிகிறோம். Verse 16. 16. As for the word that thou hast spoken unto us in the name of the Lord, we will not hearken unto thee. நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவி கொடாமல். They're telling Jeremiah, எரேமியாவை பார்த்தவர்கள் but we சொல்லுகிறார்கள், will certainly do whatsoever thing goeth forth out of our own mouth, to burn incense unto the Queen of Heaven, and to pour out drink offerings unto her, as we have done, we and our fathers, our kings and our princes in the cities of Judah and in the streets of Jerusalem. For then had we plenty of victuals, and were well, and saw no evil. எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியையும் நாங்கள் செய்து வானராக்கினிக்கு தூபங்காட்டி அவளுக்கு வானபலிகளை வார்ப்போம். நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும்
யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம். அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருப்போம். Now the people of God are speaking this. தேவனுடைய மக்கள் We பேசுகிறார்கள். won't listen to the prophet of God. தேவனுடைய தீர்க்கன் சொல்கிறதை கேட்க We மாட்டோம். want to go follow what this woman Semiramis started, Queen of Heaven. We want to worship her. செமிராமஸ் என்பவள் போதித்தாளே வான ராக்கினி, அவளுடைய வார்த்தைக்குத்தான் கீழ்ப்படிவோம். Verse 18. 18. Since we left off to burn incense to the Queen of Heaven and to pour out drink offerings unto her, we have wanted all things and have been consumed by the sword and by famine. நாங்கள் வான ராக்கினிக்கு தூபம் காட்டாமலும் அவளுக்கு வானபலிகளை வார்க்காமலும் போனது முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைவுபட்டது. பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போனோம். When we burned incense to the Queen of Heaven and poured out drink offerings unto her, did we make her cakes to worship and pour out drink offerings unto her without our men? மேலும் நாங்கள் வான ராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்த்த பொழுது நாங்கள் எங்கள் புருஷரின் அனுமதி இல்லாமல் அவளுக்கு பணியாரங்களை சுட்டு பானபலிகளை வார்த்து அவளை நமஸ்கரித்தோமோ என்றார்கள். They were steeped into idol worship. இந்த விக்கிரக ஆராதனையிலே ஊறிவிட்டார்கள். They were steeped into pagan worship. இந்த அந்நிய தேவர்களை வணங்குவதிலே ஊறிவிட்டார்கள். It became worse, king after king, and then became the worst among the period of Ahab when they worshiped Baal. ஒவ்வொரு ராஜாவின் காலத்திலும் இது மோசமடைந்து கொண்டு வந்தது. கடைசியிலே ஆகாபின் நாட்களிலே உச்சக்கட்டத்துக்கே போய்விட்டது. And we read about it in 1 Kings chapter 16. ஒன்று ராஜாக்கள் 16 இதை நாம் வாசிக்கலாம். About the Baal worship that went on among the people of God. தேவ மக்கள் மத்தியிலே காணப்பட்ட இந்த பாகாலின் ஆராதனை. 1 Kings chapter 16 verse 30 to 33. ஒன்று ராஜாக்கள் 16 அதிகாரம் 30 முதல் 33 வரைக்கும். You may read that, you may mark it down and read that later on. இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், போய் வாசித்து பாருங்கள். It says that Ahab led Israel into pagan religion, began the pagan religion that began at the Tower of Babel. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட வேளையிலே உருவானதே ஒரு அந்நிய மார்க்கம். அவைகளுக்குள்ளாக இந்த ராணி தான் மக்களை நடத்தி சென்றாள். The god Baal was identical with Tammuz, the son of Semiramis. இந்த பாகால் என்கிற இந்த கடவுள் இருக்கிறதே, இந்த செமிராமிசுடைய குமாரன் இருக்கிறானே தாமூஸ், அவனுக்கு ஒப்பானவன். They somehow put the two together. They said Baal is that life giver. என்ன சொல்லிவிட்டா எப்படியோ ஒன்று சேர்த்து இந்த பாகால் தான் ஜீவனை கொடுக்கக்கூடிய தாமூஸ். They said he is the life giver. ஜீவனை கொடுக்கிறவன் இவன் தான். Ezekiel 8:14 to 16 is a clear reference to that. எசேக்கியேல் 8 அதிகாரம் 14 முதல் 16 வரைக்குமாக இதை குறித்து தெளிவாக சொல்கிறது. Even the temple had been profaned by that. இதன் மூலமாக தேவ ஆலயம் கூட தீட்டுப்படுத்தப்படுகிறது. Can you believe that? நம்ப முடிகிறதா? They brought these abominations into the temple. இந்த அருவருப்பை தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். Chapter 8 of Ezekiel verse 14 onwards. எசேக்கியேல் 8 அதிகாரம் 14 முதல். Then he brought me to the door of the gate of the Lord's house, which was towards the north, and behold, there sat women weeping for Tammuz. என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார்கள். இதோ அங்கே தம்முசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். Then said he unto me, hast thou seen this, O son of man? Turn thee yet again, and thou shalt see greater abominations than these. அப்பொழுது அவர் மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொன்னார். And he brought me into the inner court of the Lord's house, and behold, at the door of the temple of the Lord, between the porch and the altar, were about 25 men with their backs toward the temple of the Lord and their faces towards the east, and they worshipped the sun toward the east. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்திற்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். What a turnaround! என்ன தலைகீழாக நடக்கிறது? People looked at Jerusalem and prayed. மக்கள் எருசலேமை பார்த்து ஜெபிப்பார்கள். People looked at the dwelling place of God and prayed. தேவனுடைய வாசஸ்தலத்தை பார்த்து ஜெபித்தார்கள். Now Tammuz, who is believed to be the sun god, is being worshipped from the temple. ஆனால் இப்பொழுது சூரிய கடவுளாக நம்பப்படுகிற இந்த தம்மூசை பார்த்து மக்கள் திரும்பி நமஸ்கரிக்கிறார்கள். They are turning their back towards the Lord's temple. தேவனுடைய ஆலயத்துக்கு முதுகை காட்டுகிறார்கள். And they are turning towards the east where the sun rises. சூரியன் உதிக்கிற கிழக்கு திசையாக திரும்புகிறார்கள். And they are worshipping the sun god they believe to be Tammuz. இந்த சூரிய கடவுள் என்று நம்பப்படுகிற இந்த தம்மூசை இவர்கள் அங்கே நமஸ்கரிக்கிறார்கள். God's people have totally forsaken God.
தேவனுடைய மக்கள் தேவனை முற்றிலுமாக வெறுத்தார்கள். So God said in various places in the scriptures, ஆகவே வசனத்திலே ஆண்டவர் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறார். particularly in Jeremiah chapter 7 verse 16 to 19. குறிப்பாக எரேமியா 7ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரைக்குமாக You can mark it down. எழுதிக் கொள்ளுங்கள். God said, I'm going to have to judge these people because they're doing like this. இப்படி செய்கிறபடியால் இவர்களை நான் தண்டித்தே ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். That is why God wanted to completely get rid of the Canaanites. ஆகவே தான் கானானியரை வேரோடு அழிக்க ஆண்டவர் விரும்பினார். But now these people have turned and become worse than the Canaanites. ஆனால் இந்த மக்கள் என்ன ஆயிற்று? கானானியரை காட்டிலும் மோசமாக மாறிவிட்டார்கள். They have defiled the temple of God. தேவ ஆலயத்தையே தீட்டுப்படுத்தி And they are விட்டார்கள். defying God and acting against God. தேவனுக்கு விரோதமாக பேசி செயல்பட்டுக் God கொண்டிருக்கிறார்கள். pronounced judgment upon them. தேவன் இவர்கள் மீது நியாய தீர்ப்பை கூறினார். One of the things that happened as a result of that judgment is that they were taken captive by the Babylonians later on. இப்படி தேவன் தீர்த்த நியாய தீர்ப்புகளின் மூலமாக ஏற்பட்ட விளைவுகளிலே ஒன்று இவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு It was போனார்கள். like God saying, you want Babylonianism? You have your mouth full of it and mind full of it. Go back to Babylon. ஆண்டவர் என்ன சொன்னார்? பாபிலோன் மார்க்கம் தானே உங்களுக்கு வேண்டும், பரவாயில்லை, அதிலே ஊறி திளையுங்கள் என்று சொல்லி அங்கே Go துரத்தி and get your fill of that filthy religion. போங்கள் அங்க அந்த அசுத்த மதத்திலே மூழ்கி கிடங்கள் என்று அனுப்பிவிட்டார். The people went to Babylon. மக்கள் பாபிலோனுக்கு The போனார்கள். Bible says வேதம் சொல்கிறது they hung their harps on the trees. அவர்கள் தங்களுடைய தங்களுடைய சுரமண்டலங்களை அங்கே செடியின் மீது வைத்தார்கள். And the people there said, why don't you sing the songs of Zion? அங்க இருக்கிற மக்கள் என்ன சொன்னார்கள்? ஏன் சீயோனின் பாடல்களை நீங்கள் எங்களுக்கு பாடக்கூடாது? See, they've heard, the Babylonians have heard about the Israeli singing. பாருங்கள், பாபிலோனியர்கள் இஸ்ரவேல் புத்திரர் பாடுகிறதை கேட்டு இருக்கிறார்கள். They said, why don't you sing us some of your nice songs? ஏன் உங்களுடைய அருமையான கீதங்களிலே ஒன்றை இங்கே பாடக்கூடாது என்று கேட்டார்கள். They said, how can we sing the Lord's song in a strange land? எப்படி அந்நிய தேசத்திலே கர்த்தருடைய பாடலை நாங்கள் பாடுவது? We have forgotten our God. எங்கள் தேவனை மறந்து விட்டோமே. We have forgotten to worship the living God. ஜீவனுள்ள தேவனை வணங்க மறந்து விட்டோமே. Our hearts are not right with God. எங்கள் உள்ளம் தேவனுக்கு நேராக செம்மனாக இல்லை. That's why we can't sing a song to the Lord. அதனால் தான் கர்த்தருக்கு எங்களால் பாடலை பாட முடியவில்லை. Really, hearts that are not right with God cannot sing in worship of God, really. தேவனோடு உள்ளம் சரியாக இல்லை என்று சொன்னால் தேவனை சரியாக பாடவே முடியாது. You know, the Bible talks about that. வேதம் அதை குறித்து சொல்லுகிறது. There we sat by Babylon, yea, we wept, they said. பாபிலோனின் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தோம், அங்கே அழுதோம் என்று சொல்கிறார்கள். Now one of the famous rock groups sing that song. ராக் குரூப்களே ஒன்று இது பாடலாக பாடி There we இருக்கிறது. sat by Babylon and there we wept. இங்கே பாபிலோன் அருகே நாங்கள் உட்கார்ந்து அழுதோம். Somebody said, oh, that's a song from the Bible, ஓ, brother. வேத வசனத்தை அல்லவா பாடலாக பாடுகிறாள் என்று அவர் That's an சொன்னார். unbeliever song. நாங்கள் அது அவிசுவாசியின் That's a பாட்டு, backslidden song. பின்வாங்கியவர்களின் பாடல், That's a song of the people that have gone away from the Lord. தேவனை விட்டு விலகி போய்விட்டவர்களின் பாடல், That's a weeping song that does not know relationship with God. புலம்பலின் பாடல், ஆண்டவரோடு உறவு இல்லாத ஓர் They have பாடல். forgotten their living God. தங்கள் ஜீவனுள்ள தேவனை மறந்தார்கள். Don't think just because it's from the Bible, it's a biblical song. வேத வசனம் என்கிறபடினாலே வேதத்துக்கு ஒத்த பாடல் என்று எண்ணிவிட That வேண்டாம். is a very poor representation of the Bible. அப்போ வேதத்தை தவறாக அல்லவா அது எடுத்து காட்டுகிறது. Those people can sing it, we can't sing it. அவர்கள் பாடலாம், நாம் பாட முடியாது. Now, this is the condition of the people of Israel. இஸ்ரவேல் புத்திரரின் நிலைமை இதுதான். In Babylon, they got their fill of Babylonian worship. பாபிலோனிலே இருக்கும்போது இந்த பாபிலோனிய ஆராதனையால் நிரம்பி Isn't வழிந்தார்கள். that something? From here you look on the other side, the other side looks greener. இந்த பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்தை பார்த்தா அக்கறை எப்பொழுதும் பச்சைதான். Only when you're left there, then you see, oh, the real living God, He was the God. அங்கிருந்து வந்த பிறகுதான் தெரியுது அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று. That's what they realized. உணர்ந்தார்கள். And that was part of their punishment. அவர்களுடைய தண்டனையிலே இதுவும் ஓர் அம்சம். So Israeli people got into Babylonianism. ஆகவே இஸ்ரவேல் புத்திரர் இந்த பாபிலோனிய மதத்துக்குள்ளாக It வீழ்ந்தார்கள். is a religious system. அது ஒரு மத அமைப்பு. It is the mother of all false religions. கள்ள மார்க்கங்கள் அனைத்திற்கும் இதுதான் தாயாக விளங்கியது. Its roots are in beginning of a false religion. இதனுடைய வேர் எங்கே இருக்கிறது? கள்ள மார்க்கம் ஒன்று உருவானதே அதிலே இருக்கிறது. Throughout church history, Babylonianism
tendencies have been among the people. சபை சரித்திர காலம் முழுவதுமாக இந்த பாபிலோனியிசம் அந்த குணலட்சணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. When the Lord spoke to the church in Pergamos, பெர்கமு சபையை பார்த்து கர்த்தர் பேசிய வேளையிலே God said, கர்த்தர் சொன்னார், I know your works, உன்னுடைய கிரியைகளை நான் and I அறிந்திருக்கிறேன். know where you dwell, நீ எங்கே வாசமா இருக்கிறாய், அதுவும் even தெரியும். where Satan's seat is. பிசாசுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ இருக்கிறாய். Even to Thyatira God spoke. தியத்ரா சபையும் பார்த்து கர்த்தர் சொன்னார். Jesus Christ spoke. இயேசு கிறிஸ்து பேசினார். And he described their condition, Babylonianism creeping into the church. பாபிலோனியிசமாகப்பட்டது சபைக்குள்ளாக நுழைகிறதை குறித்தும் பேசினார். Church went through very severe persecution during the first couple of centuries. முதல் சில நூற்றாண்டுகளிலே சபையாகப்பட்டது பயங்கர உபத்திரவத்தின் வழியாக சென்றது. But then from the 3rd century, during Constantine's period, the church was relieved from those persecutions. ஆனால் 3ஆம் நூற்றாண்டு முதல், அதாவது கான்ஸ்டன்டைன் நோபல் காலத்தில் இருந்து சபை இந்த வேதனையிலிருந்து சற்று தப்பி வாழ்ந்தது. And all this Babylonian teachings entered into the people of God. இந்த பாபிலோனிய போதனைகள் மெதுவாக தேவனுடைய மக்களுக்குள்ளாக நுழைந்தது. It began to affect them very much. அவளை அதிகமாக பாதிக்க ஆரம்பித்தது. They began to bring in the practices of this pagan religion into the church, into the New Testament church. இந்த அந்நிய மதங்களின் பழக்க வழக்கங்களை புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளாக மெதுவாக நுழைத்தார்கள். How did they bring it in? எப்படி நுழைத்தார்கள்? Some of the practices that are followed in so-called Christian circles, let me mention them. இப்படி அவருடைய பழக்க வழக்கங்களை ஒன்று கிறிஸ்தவ வட்டாரத்திலேயும் கையாளப்படுகிறது என்பதை சொல்லி காட்ட These விரும்புகிறேன். practices have their origin in Babylonianism. இந்த பழக்க வழக்கங்கள் பாபிலோனியிசத்தில் ஆரம்பித்தது. One practice is ஒரு பழக்கம், the virgin mother and child teaching and images made for them, and they became object of veneration. All these things come from Babylonianism. இந்த ஒரு கன்னியையும் அவள் கையிலே ஒரு குழந்தையும் கொடுத்து அதை ஆராதிப்பது, இவ்விதமான சிலைகளை செய்வது போன்ற காரியங்கள் எங்கே ஆரம்பித்தது? இந்த பாபிலோனியிசத்திலே ஆரம்பித்தது. And sprinkling of holy water is now carried on into Christian churches, so-called Christian circles. பரிசுத்த தண்ணீரை தெளிக்கிறது கிறிஸ்தவ வட்டாரத்திலே இப்பொழுது நுழைந்து விட்டது. And hierarchy, powerful hierarchy was developed instead of granting people freedom in the spirit to enjoy in worship and in practice. ஆராதனையிலே மக்களுக்கு சுதந்திரத்தை, சுயாதீனத்தை அளிப்பதற்கு பதிலாக ஆராதனையிலேயும் அதிகார வர்க்கங்களை கொண்டு வாழ்கிற ஓர் பழக்கம். In this way, that pagan religion has crept into Christianity today. இப்படியாக இந்த அந்நிய மதங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளாக நுழைந்து விட்டது. This tendency of this harlot has slipped into Christianity. இந்த வேசி மார்க்கம் என்கிறது மெதுவாக கிறிஸ்தவத்துக்குள்ளாக நுழைந்து விட்டது. And today in some places if you go, nothing is preached about repentance. இன்றைக்கு ஒரு சில இடங்களுக்கு போனால் மனம் திரும்புதலை குறித்து ஒன்றுமே பேச மாட்டார்கள். Nothing is preached about putting your personal faith in Christ. கிறிஸ்துவின் மீது உன் தனி விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்கிற வார்த்தையை சொல்லவே மாட்டார்கள். They are even going as far as to say you can pray to any god, it's the same, we are all praying to one God. We call it Jesus, you call it something else. எவ்வளவு தூரம் அவர்கள் போய்விட்டால் சொன்னால் எந்த கடவுள்கிட்ட வேணாலும் நீ ஜெபம் பண்ணு, நீ அந்த பேரை சொல்ற, நாம இந்த பேரை சொல்ற, எல்லாம் ஒண்ணுதான். This is the creeping in of Babylonianism. பாபிலோனியிசம் மெதுவாக உள்ளே நுழைவது இப்படிதான். Devil getting in there. பிசாசு உள்ளே நுழைகிறான். People turning against God. மக்கள் தேவனுக்கு விரோதமாக திரும்புகிறார்கள். Churches are not preaching repentance. சபை மனம் திரும்புதலை பிரசங்கிக்கவில்லை. People are not awakened to the truth of the need for salvation. ரட்சிப்பின் அவசியம் உண்டு என்கிற சத்தியத்திற்குள்ளாக மக்கள் இன்னும் விழிப்புணர்வு பெறவில்லை. I was having a Bible study one time. ஒருமுறை வேதாகம வகுப்பு நடத்தி வந்தேன். When I was pastoring in America. அமெரிக்காவிலே போதகராக இருந்தபோது there was a girl from Catholic background. கத்தோலிக்க பின்னணியில் இருந்து வந்த ஒரு பெண்மணி இருந்தார். Raised all her life. வாழ்நாள் முழுவதும் அதிலே வளர்ந்தவள். And all of a sudden I talked to her. I was teaching from the Gospel of John chapter 14. திடீரென அந்த ஸ்திரீ சகோதரியிடத்திலே யோவான் 14ஆம் அதிகாரத்திலிருந்து போதிக்க ஆரம்பித்தேன். That Jesus said, I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னாரே, அதை போதித்தேன். This was supposed to be a Bible study, but all of them were non-Christians. ஒரு வேதாகம வகுப்பு, அது non-believers. வேதாகம வகுப்பை நடத்தினோம். வந்திருந்தவர்கள் ஏறக்குறைய அவிசுவாசிகளாக இருந்தார்கள். So I was talking about salvation. ஆகவே ரட்சிப்பை குறித்து பேச ஆரம்பித்தேன். And she got saved that day.
அந்த நாளில் அந்த பெண்மணி She ரட்சிக்கப்பட்டாள். realized that salvation is only through Christ. ரட்சிப்பு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே வருகிறது She என்பதை was told உணர்ந்தாள். that salvation is through the rituals of the church. ரட்சிப்பு சபையின் சடங்குகளின் மூலமாக வருகிறது She was என்பது இவளுக்கு told போதிக்கப்பட்டிருந்தது. to do what the church says and she is guaranteed salvation. சபை என்ன சொல்கிறது அதை செய், அப்பொழுது உனக்கு ரட்சிப்பு உண்டு என்கிற உறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. When she learned more and more about salvation, ரட்சிப்பை குறித்து அதிகமாக கற்றுக்கொண்ட பிறகு she got so angry about that system and went to actually pick an argument with the leader of that group. அந்த அமைப்பு அல்லது இயக்கத்தை குறித்து இவளுக்கு கோபம் வந்து விட்டபடினாலே அந்த தலைவனை இவள் எதிர்க்க ஆரம்பித்தாள். I said, don't do that. நான் சொன்னேன், எதிர்க்காதே, Pray for them. அவர்களுக்காக ஜெபம் And if you பண்ணு. have a chance, tell them the truth. ஒருவேளை நேரம் கிடைத்தால் சத்தியத்தை சொல்லு, Don't fight them. சண்டை போடாத. But I can understand what